அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும். இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்தில் தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் தனக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா படக்குன்னு செய்ய தொடங்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். மாத தொடக்கத்திலேயே 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசியிலேயே சனி வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை. இப்போ 2ல் ராகவும் 8ல் கேதுவும் சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் தொல்லை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன விஷயம் கூட பெருசாக போகலாம். அந்தளவு ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதம். தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, ஏதாவது ஒரு குறுக்கீடு, எதிரிகளால் தொல்லை, நம்ம பேசாமல் இருப்போம், நம்மளை தேடி வம்புழுப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அவங்க நினைக்கலாம். அதனால் நல்ல நண்பர்களோடு சகவாசத்தை வச்சுக்கணும். தீய நண்பர்கள், அவன் தப்பானவன் அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி வர்றது தான் உங்களுக்கு நல்லது. அவங்களால பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதம் சற்று கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதால குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம் கூட வினயமாக மாறும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, ஒரு சொல்வடை. அந்த மாதிரி விளையாட்டாக பேசிக்கிட்டு இருப்போம் கிண்டல் பண்ணி, அதே ஒரு சண்டையாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா காரியத்தையுமே உங்களுடைய நேரடி பார்வையிலேயே செய்து கொள்ளக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாய் இணைஞ்சு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கைகூடி வரும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது, இல்லை அடுத்து ஆடி போய் ஆவணி மாதத்தில் காது குத்துறது, இந்த மாதிரியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கலாம். சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால் தொழில் செய்கிறவங்கெல்லாம் கூட்டு தொழில் இருந்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ளே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பாகப்பிரிவினைகள்லாம் இந்த மாதத்தில் செய்துக்கலாம்.
குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை அப்படி ஏதாவது செய்யணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வரலாம் 2 பேரும் சேர்ந்து. குருவோட பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்யவும் தொழிலை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிற சிந்தனையையும் எடுப்பீங்க. அதனால் உங்களுடைய குடும்பத்தோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் அனுபவஸ்தவர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து உதவும். ஜென்மசனியின் ஆதிக்கமும் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்காது. அதனால் பெரிய முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப யோசிக்கணும். நம்மளுடைய கையிருப்பு எந்தளவு இருக்கோ அந்தளவு தான் நம்ம தொழிலையும் முதலீடு போடணும். அதை யோசித்து முடிவெடுக்கணும். அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துலலாம் கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளவு உழைச்சாலும் காசு அப்படிங்கிறது கையில் தங்காது. வர்ற காசு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அவங்க கையை பிடிக்குமே தவிர சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துலலாம் இருக்காது. கடகராசியில் புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதியை வக்கரம் அடைகிறாரு. 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் வக்கரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சொத்து வழக்கு தீரவே தீராது, இழுத்துக்கிட்டே போகும். தொழிலெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். லாபம் ஒரு வழியில் வந்தாலும் மற்றொரு வழியில் செலவு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்திலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இருந்தாலும் சரி வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கையாளுங்க கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் போகும். அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள்லாம் வேண்டாத வேலையெல்லாம் இழுத்துட்டு சேருவாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் வரும். அதனால் நாவடக்கம் அப்படிங்கிறது அதிகம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. மூக்குக்கு மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் சற்று கவனத்தோடு நடந்துங்க. விபத்து ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதாலையும் அதுவும் வக்கர காலத்தில் இருக்கிறார். அதனால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் மாறும். வீடு மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் வேறு வீடு சென்றீங்க அப்படின்னாலோ வேறு இடத்துக்கு இடம் மாறுதல் அப்படிங்கிறது இருந்தாலோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இன்னும் சற்று சிறப்பாகவே இருப்பீங்க. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. சப்தமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வரும்பொழுது கணிசமான லாபம் அப்படிங்கிறது கையில் கிடைக்கும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்தில். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, இல்லை லோன் போட்டு வாகனம் வாங்குறது, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் செய்யலாம். அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கல்யாணத்துக்காக ஏதோ கொஞ்சம் நகை எடுத்து வைக்கிறது, இல்லை நகையை அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை மீட்டு வர்றது, இதெல்லாமே செய்வீங்க. உத்தியோகத்திலெல்லாம் உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் தான் இருக்கும். உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் நிதானமாக செயல்படணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதன்படி பூர்த்தி செய்கிறது தான் நல்லது உங்களுக்கு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கணக்கு வழக்குகளை எல்லாத்துலேயும் கவனமாக வச்சுக்கணும். அரசாங்கத்தின் மூலம் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு கணக்கு சரிபார்க்க வரலாம். அதனால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. மாணவர்கள் எல்லாம் படிப்பில் அக்கறையாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உணவு சார்ந்த விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. சும்மா நங்கு பார்த்து திங்காமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்றது நல்லது. நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இந்த மாதத்தில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுங்க. பெண்கள்லாம் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. எந்த ஒரு முடிவும் துணிந்து எடுக்க முடியாத நிலை தான் பெண்களுக்கு இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும். உடல் ஆரோக்கியத்திலலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. கும்பராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறாரு சனி. அதனால் வரவை காட்டில் செலவு அப்படிங்கிறது தான் சற்று கூடுதலாகவே இருக்கும். வம்பு வழக்குகள்லாம் இந்த மாதம் தேடி வரும். அதனால் கவனமாக இருங்க. இரவு பகலாக பாடுபட்டாலும் பலன் அப்படிங்கிறதே கிடைக்காது. எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. நீங்கள் அப்படியே திட்டமிட்டு செஞ்சாலும் அந்த காரியம் இழுபறியில் தான் முடியுமோ ஒழிஞ்சு
சீக்கிரம் முடியாது உங்களுக்கு இந்த மாதத்தில். உடல் ஆரோக்கியத்துலேயும் திடீர் அப்படின்னு பிரச்சனைகள் வரலாம். அதனால் செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்திலலாம் உயரதிகாரிகளோட பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சக பணியாளர்களிடத்துலையும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாரிடத்துலையும் தெரியப்படுத்தாமல் இருங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். தொழிலெல்லாம் பங்குதாரர்களோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு படைகள் போட்டு முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி தினேலியும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் பொறுமை 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 அப்படிங்கிறது அவசியம் கும்பராசிக்காரர்களுக்கு.